மாடசாமி தேவர் வரத்தை வாடு மகளானவள் அருள் ஊரி நாடி நல்ல நல்ல நாவலர்கள் போற்று கோடமழை வெள்ளையோ குளிந்ததண்டல் வீடு பாடிருந்து விளையாடு மயிலிருந்து விரைத்தாடு தேடிருந்து கணிகோரி தேடிருந்து கணிகோரி செல்வம் உள்ள நாடதூரம் அருகாலை பயிர் விளையக்கூடிய நாடு நாடு இந்த அவனையெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு திருநெல்வேலி மாவட்டத்திலே அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே சீரும் சிறப்பு வாய்ந்த நாடு சீரும் சிறப்புமா அமைந்த நாடு. அது எந்த நாடு? முத்தூர் அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடிய நன்னகரம். நன்னகரம் அது எந்த நாடு? எந்த நாடு? அது எந்த நாடு? ஐயா ஹரிதாங்காளை பயிர் விளையோ அழகபூரம் ஊராரிலே யாரெல்லாம் ஆண்டுவாரோ அதாவது அவனையெல்லாம் பெயர் விளங்கும். அந்த அவனி எல்லாம் பேர் விளங்கும் அழகபுரம் நன்னகரம். அந்த அழகுபுரம் நன்னகரம் அழகபுரத்தில் ஆண்டு வரக்கூடிய அப்படி ஆண்டு வரக்கூடிய நாக்கியமார்கள் ஆண்டு வருகிறார்கள். அங்க நாக்கியமார்கள் அங்க ஆண்டு வருகிறார்கள். புள்ளமார்கள் ஆச்சாரிமார்கள் ஆச்சாரிமார்களும் 1000 வீட்டுக்கும் அதிகாரி. அந்த 1000 வீட்டுக்கும் அதிகாரி அறிவீர நாக்கியர். அதிவீர நாக்கியர். ஆமா 1000 வீட்டுக்கு அவர் அதிபதி. 1000 வீட்டுக்கும் அவர் தான் அதிபதியா இருக்கிறார். அறிவீர நாக்கியர். அதிவீர நாக்கியர். அடி அறிவீர நாக்கியர் ஆண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டு வருகிற போது அழகபூர ஊராரிலே அதிகாரி நாக்கியமார்கள் அறிவீர நாக்கியர் ஆண்டு வரும் காலம் மாறி கொடிகட்டி ஆண்டுவார். கொடிகட்டி ஆண்டுவார். குபேந்திரனா ஆண்டுவாரா. அறிவீர நாக்கியருக்கு 1000 கோட்ட விதப்பாடு. 1000 கோட்ட விதப்பாடு. ஆமா இருக்கு. அரைக்கா கோட்டை விதப்பாடு தான் குறை. அந்த 2 செண்டு நாத்தங்கால் மட்டும் பக்கத்து வீட்டு வயக்காரரு. ஓஹோ சரி. ஆமா அந்த அறிவீர நாக்கியருக்கு அதிவீர நாக்கியருக்கு அவருக்கு சொத்தாங்காலை குறைகள் இல்லை, சுகத்தினாலே தாழ்வும் இல்லை. குறைகள் இல்லை, சுகத்தினாலே தாழ்வும் இல்லை. பாலாலை குறைகள் இல்லை, வாக்கியத்தால் குற்றம் இல்லை. குறைகள் இல்லை, வாக்கியத்தால் குற்றம் இல்லை. 7 அடுக்கு மாளிகையாய் எதிர 2 சாவடியாய் 7 அடுக்கு மாளிகையாய் 10 மாளிகைய பளிங்குமாணி மண்டபமா 10 மாளிகைய பளிங்குமாணி மண்டபமா சுத்தி வர்ற கோட்டைகள் சுத்தி வர்ற கோட்டைகள் சூழவாரத்திரும் மண்டபங்கள் மண்டபங்கள் குதிரை கட்ட
கட்டக்கூடிய லாயங்கள், அந்த குதிரை கட்டக்கூடிய ராயங்கள், ஆடு மாடு வீடு வாசல், ஆடு மாடு வீடு வாசல் சொத்து சுகம், நஞ்ச பிஞ்ச நஞ்சையும் பிஞ்சையும், காடுகரை தோட்டம் துறவா, எல்லா பவுசுகளும் இருக்கு. எல்லா பவுசு இருக்கு. அந்த அதிவீர நாய்க்கு இருக்கு, அதிவீர நாய்க்கு இருக்கு. ஆமா ஆமா. சரி. இவ்வளவு சொத்து சுகம் இருந்த போதிலும், இருந்துட்டு போதிலும், இவ்வளவு பால் பவுசு படப்பவுசு எல்லாம் இருக்குல்லப்பா. இருக்குல்ல. அந்த காலத்துல வீட்டுல தானே நகை உண்டியல் பெட்டியில் உண்டியல்ல வச்சிருப்பாங்க. ஓ வீட்டுல தான். உண்டி இல்ல. உண்டியல்னா அது திறக்க முடியாது, மத்தவங்க எல்லாம் வந்து. ஆமா. அப்பேற்பட்ட வீட்டுல தான் வைத்திருப்பாங்க. ஆமா. நகையெல்லாம் வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. கருவறை மாதிரி இருக்கும். ஓ கருவறை மாதிரி இருக்கும். சரி. அப்படி பொன்பொருட நகை நட்டெல்லாம் இருக்கின்ற போது நம்மகிட்ட இருக்குது. இந்த அழகுபுரத்திலே ஆண்டு வருகிறாரு அதிவீர நாய்க்கியர். அதிவீர நாய்க்கரும் நம்முடைய நாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம நாட்டுக்கு, ஊருக்கு, தெருவுக்கு ஒரு காவல் போடணும். காவக்காரன் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமா, காவக்காரர் இருந்தா எந்த ஒரு பயம் இல்லல்ல. பயம் இல்ல. காவக்காரங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடலாம். அவங்க என்ன கேட்காங்களோ அந்த சம்பளத்தை நம்ம கொடுக்கலாம். ஆனா கண்டிப்பாக காவல் போடணும். காவலுக்கு ஆள் வேணும். வேணும். ஆமா ஆமா. காவலுக்கு ஆள் இல்லாம இருக்காது. காவல் போடணும். ஆமா. வேலை இல்லாம பயிர் விளைய வைக்க முடியுமா? வேலை இல்லாம பயிர் போட்டா வீணாக வந்து நீ அடிச்சிருவல்லப்பா. வேலி போடணும். அதனால காவக்காரர் வேணும். அப்பந்தான் பயிர் நல்ல வெள்ளாம நல்லா இருக்கும். ஓஹோ. சரி. காவக்கார் வேணும் என்று யாரை நினைக்கிறார்கள்? யாரை தேடி வருகிறார்கள்? எந்த நாட்டுக்கு காவலுக்கு போக வேண்டும்? எந்த நாட்டில் போய் ஊர்ல பார்க்கணும்? அறிவீர நாய்க்கியரு. ஆமா. ஒரு காவலாளி போடணும்னா 5 பேர் ஒன்று கூடி நாட்டில இருந்து யோசனை பண்ணுதாங்க. அப்படி கலந்து பேசினாங்க. ஆமா. யார போடலாம், எங்க இருப்பாங்க? பக்கத்து ஊர்ல காவலு கேட்டு பாப்போம். ஆமா. கேட்க பெருசுல வீராதி வீரனா இருக்கணும். வீராரி வீரனா இருக்கணும். சூராரி சூரனா இருக்கணும். இருக்க பறக்காட்டிக்கணும். காவக்காரனா எப்படி இருக்கணும்? என்னைக்கும் உயிருக்கு அஞ்சப்படாது, உயிருக்கு பயப்படக்கூடாது. அப்பேற்பட்ட காவலாளியா இருக்கணும். கட்டக்கார அண்ணன மாதிரி வீட்டை பார்த்து ஓடப்படாது. ஏன் நீ தான் ஓடுதியா? அவரை சொல்லுது. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆளு அங்க பெருமனு காட்டுக்குள்ளே நின்னுக்கிடுவேன். ஆமா. ஆமா. வீட்டை தேடி போயிருவாங்க. ஆமா. காவக்கார் வேடும் என்று எந்த நாட்டுக்கு வருகிறார்கள்? எந்த நாடு தேடி வருகிறார்கள்? நாடே நல்ல நாடு, நாவலர்கள் ஓட்டும் நாடு, ஓடம் மாடை ஒளியல் நாடு, குளிந்த தென்றல் வீசுடாடு, புகழார நாடதுதான் நாவலர்கள் புகழும் நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாட்டார்களுடன் நகராரியிலே அந்த காவலுக்கு ஆள் போடணும்னா நாட்டார்களும் ஊருக்கு தான் போகணும். நாட்டார்களும் ஊருக்கு போய் தான் கலரணும். அறிவீர நாய்க்கியரும் அந்த அதிவீர நாய்க்கரும் அவருக்கு வண்டி ஓட்டக்கூடிய சேவகரும் அந்த வண்டி ஓட்டக்கூடிய சேவகனும் பிள்ளமார்களும் அந்த பிள்ளமார்களும் ஆச்சாரிமார்ல 2 பேரும் ஆசாரிமார் 2 பேர்களும் நாட்டார்குளமான நகருக்கு வருகிறார்கள். நாட்டார்குள நகருக்கு வருகிறார்கள். அழகபூர ஊர் கடந்து வேப்பங்கோடம் தான் கடந்து வெள்ளப்பாறை வழியாக வெள்ளப்பாறை தாண்டாண்டி சார நல்ல பாறையாக போகுகிற வேளையில் ஸ்ரீராங்குளம் வந்தல்லவோ வடக்கு மறுகால் தாண்டி கல்வெட்டாங்குடி கடந்து பெரிய சாலை தான் கடந்து சின்ன சாலை தான் கடந்து நாட்டார்குளம் ஊராரி
வந்து அந்த நாட்டார்குள நகரிலே வந்து தலைமைக்காரரை கூப்பிட்டார்கள். தலைமைக்காரரை கூப்பிட்டு, ஐயா ஐயா பெரியவங்களே வாங்கன்னு ரொம்ப மரியாதையாக அவங்களுக்கு மரியாதை கொடுத்து, அந்த காலத்துல பூரா மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க. இப்ப நான் வந்தா நீ வாங்கடே வாங்கன்னு கேக்கட்டாலும் பரவாயில்லையே, பார்த்தும் பாராத மாதிரி நிப்பான். சில பேர் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கான், போறான் போ. என் கூட சேர்ந்தவன் வரட்டு கிவரும், வாங்க கூட சேர்ந்தவன உடுக்காரன்னு அப்படித்தானே இருக்கான். ஆமா, என் கூட சேர்ந்தவனா அவனுக்கு அந்த கிவரும் தானே இருக்கும். ஆமா, மாதிரி சீரழிஞ்சு செங்க ஜம்பா. ஐயா உட்காருங்க ஐயா, ஐயா அமருங்க ஐயா. வரவேற்பு கொடுக்காங்க, வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, என்ன காரணம்? வாங்க வாங்க. நான் அழகபுரம் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் ஐயா. அழகபுரம் ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன் ஐயா. அப்படியாப்பா? ஆமாம்மா. வாங்க 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 ஐயா, வந்து அமருங்க. என்ன காரணம்? என்னை தேடி வந்த காரணம்? நாங்கள் 1000 வீட்டுக்கு அந்த 1000 வீட்டுக்கும் அதிகாரியாக ஆண்டு வரக்கூடிய அதிவீர நாயக்கியர், அதிவீர நாயக்கியர் எங்களுக்கு அழகபுரம் ஊரு. எங்களுக்கு சொந்த ஊரு அழகுபுரம். எங்களுக்கு தனி காவலுக்கு ஆள் வேண்டும். எங்க ஊருக்கு காவலுக்கு ஆள் வேணும். தனி காவல், தனி காவல். ஏன்னா அங்க காவல் காத்துட்டு வந்து எங்களுக்கு ஆள் காக்க கூடாது. ஆமா, அங்க காவல் நைட் பூரா காவல் காத்துட்டு வந்து பகல்ல நிக்க கூடாது. ஓஹோ. ஆமா, எங்க ஊருக்குன்னு தனி காவல், தனி காவல் வேண்டும். வேணும். என்ற தலைமைக்காரர் தனியாக காவல் காக்க முடியாது. தனியாக காவல் காக்க முடியாது. நாங்கள் இந்த நாட்டார்குளம் நன்னகரத்திலே, அந்த நாட்டார்குளம் நன்னகரத்திலே தேவர் சமுதாயத்திலே 3 பங்காளி. 3 பங்காளி. அவனுக்கு 3 பங்காளி இருக்கோம் இல்லையா? ஆமா, எங்க நாட்டார்குளத்துல 3 பங்காளி இருக்கும். அந்த 3 பங்காளியும் கலந்து பேசும். உங்க ஊருக்கு காவலுக்கு வரும், காவலுக்கு வருவோம். ஆமா, நாங்க தீர்மானம் தீர்த்துக்கிட்டோம். ஆமா, எங்களுக்குள்ள கலந்து பேசணும்ல. யாரு காவல் காக்கணும், யார போடலாம், யார போடலாம், எப்படி செய்யலாம், சரி காவல் கலந்து பேசணும்ல. ஆமாப்பா. ஆமா, 3 பங்காளி. 3 பங்காளி. ஆமா, தேவமார்களிலே யாரை அனுப்புவது? நாங்கள் அனுப்பி வைக்கிற ஐயா. நாளை ஒரு வாரத்தில் அனுப்பி வைக்க ஐயா. வீராரி வீரனை அனுப்பி வைக்கிறோம் என்று, சூராதி சூரனை அனுப்பி வைக்கணும் என்று நாட்டார்குளம் ஊராரி நலமுடரே ஆண்டோ மாசார தேவரவர். யாரப்பா? யாரம்மா? மாசான தேவர். மாசான தேவர். மாசான தேவருக்கு 5 நல்ல பிள்ளைகளே. மாசான தேவருக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா? 5 மக்கள். 5 மக்கள். ஆம்பளை பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைகள். ஆமா, வீரசிங்கம். அவன் வீரசிங்கம் நாட்டார்குளத்துல. ஆமா, மாசான தேவர் மகனாகிய அடிபிடி சிலம்பு தொழிலே குதிரை சவாரியில திறமை மிக்கவர், வீரம் படைத்தவர். ஆமா, குதிரை சவாரி விட்டாருனா அடேங்கப்பா, அடிப்பிடி சிலம்பு தொல்லாம். ஏங்க அப்பா, வீராதி வீரன் சூராதி சூரன் குதிரையில ஓட விட்டு தான் சவாரி செய்வார். ஓட விட்டு தான் சவாரி செய்வாரு. அப்பேற்பட்ட வீரன். ஆமா, யாரை ஐயா நீங்க ஊருக்கு போங்க, நீங்க ஊருக்கு போங்க ஐயா. என்னுடைய மகனானவர் மகனாகியவன் நான் அனுப்பி வைக்க. அனுப்பி வைக்க. உங்களுடைய ஊர்ல அட்டஞ்சொலிக்காது, அசல் காற்று வீசாது, ஜிட்டு பறக்காது, சிறு குருவி லாந்தாது, காகம் பறக்காது, கருக்குருவி நாடாது, கருக்குருவி லாந்தாது. ஆமாப்பா, என் பிள்ளை காவல் புரிவான். ஆமா ஆமா. ஆனால் அழகபுரத்து ஊருக்கு யாரை காவல் காக்க போக சொன்னார்? யாரு காவல் காக்க போக சொன்னாரு? மாசானத்தேவருக்கு 5 மக்களாகிய 5 மக்களாகிய 5 நல்ல பேர்களிலே தாயா தல மகனா மூத்த நல்ல மகராறு கந்தசாமி தேவர் அவரே, 2வது மகனாரே தட்சிணாமூர்த்தி தேவர் அவர், 3வது மகனாரே வெங்கடாசல தேவர் அவர், 4வது மகனாரே ஆண்டி தேவர் அவர்,
புள்ள யாருப்பா? யாரம்மா? ஆடிலே அழகனானவன் அருச்சுனருக்கு ஒப்பிடலாம். அருச்சுனனுக்கே ஒப்பிடலாம். குணத்திலே தருமர், கோபத்திலே வீமர். கோபத்திலே வீமர். கடக்குட்டி மகன் மாடசாமி தேவர். மாடசாமி தேவர். மூத்த மகன் கந்தசாமி தேவர். கந்தசாமி தேவர். இரண்டாவது மகன் தட்சிணாமூர்த்தி தேவர். தட்சிணாமூர்த்தி தேவர். மூன்றாவது வெங்கடாசல தேவர். வெங்கடாசல தேவர். நான்காவது ஆண்டி தேவர். ஆண்டி தேவர். கடக்குட்டி மகன்தா மாடசாமி தேவர். மாடசாமி தேவர். இந்த மாடசாமி தேவர் அவர் மாடசாமி தேவரோ அவரோ ஆளிலேயோ அழகரையா அழகரையா அர்ஜுனேக்கு பாய் பாய் ஒப்பிட ஆடோ குடத்துல தருமர் மாடசாமி தேவர். அப்பேற்பட்ட மாடசாமி தேவர் அழகுனா அப்படிலாம் இருக்கணும். இருக்கணும் அழகு. அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மாசான தேவருடைய மகன் அன்பு திருமகனாக மாடசாமி தேவரும். மாடசாமி தேவரை அழகுபுர ஊருக்கு காவலுக்கு போக வேண்டும். காவல் புரிய போக வேணும். அவர் எப்பேற்பட்ட வீராரி வீரன் தெரியுமா? சூராதி சூரன். சூராரி சூரப்பா அவரு. அப்பா பாலகம்பு கையில் எடுத்தால் 18 வேற எரித்து அடிப்பாரு. 18 வேற ஓட விட்டு அடிப்பாரு. ஓட விட்டு அடிப்பாரோ? ஆமா, ஓடல அப்படி சிலம்பாட்டத்துல சரி செல்வமான வீரர். அப்பா பல பட்டங்கள் பெற்றவர். பட்டங்கள் பெற்றவர். அவரை மாறி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது அக்காலத்துல. அந்த காலத்துல அப்படிதானே இருந்திருக்காங்க. ஆமா, சிலம்பாட்டத்துல. சரி, சிலம்பாட்டங்கள் தேவமாறல எந்த விளையாட்டு எடுத்தாலும் சரி சரி அவங்களை மிஞ்ச முடியாதுப்பா. அப்பேற்பட்ட வீராதி வீரன் சூராதி சூரன். ஆமா, ஏற்கனவே மின் வைத்த காலை ஆமா பின் வைக்காத ஒரு வீர மரபருடைய இனம். வீரம் மரபருடைய இனம். எப்படை போனாலும் நடுபடையில் நின்றாலும் நடுப்படையில் நின்றாலும் வடுபடாத குலம் இந்த மரபருடைய குலம். அந்த மரபருடைய இனம். ஆமா, மின் வைத்த காலை பின் வைக்க மாட்டாமல்ல. பின்னால எடுத்து வைக்கதே கிடையாது. பால பெற முதுகல குத்து வாங்குவானா? என்னைக்குமே கிடையாது. நேருக்கு நெஞ்சிலே குத்து வாங்கக்கூடிய ஜாதி அல்லவா இந்த தேவருடைய இனம். மாறுல குத்து வாங்கணும். பின்னால இன்னும் முதுகுல பெற முருகை காட்ட மாட்டான். நேருக்கு நேர். ஆமா, அப்ப ஏற்பட்ட வீராதி வீரன் சூராதி சூரன் வெற்றி மன்னன் மாடசாமி தேவர். அந்த மாடசாமி தேவரும் அந்த மாடசாமி தேவர் மாடசாமி தேவரும் அடிபிடியும் சிலம்பு தொழில அளவர அந்த தொழில் படித்து ஓடி 9 முயல் அடிப்பார் இருந்து 80 குட்டும் படிப்பார். ஓடி 80 முயல் அடிப்பார் இருந்து 80 இளமடி. சகலகால வல்லவேனா சகலகால வல்லவேனா சாமனான மாடசாமி தேவர். சமர்த்தன் சமர்த்தன் அந்த அறிவீரனாக்கியருக்கு ஆதிவீரனாக்கியருக்கு
காவல் காவல் மிகுந்த மன்னன் காவக்காரர். காவக்காரர். அப்ப கூப்பிட்டாரு மாடசாமி தேவரை மாசான தேவர். மாதான தேவர். அப்பா ஐயா, என் மகனே, ஐயா நாம் பெத்த செல்வமே, என் கட்டி மகனே மாடசாமி, கண்ணனறிந்த பிள்ளையான மாடசாமி, என் மகனே மாடசாமி. ஐயா, எனக்கு வைத்த கண்மணியே, கட்டி மகம் மாடசாமி. ஐயா, ஐயா, அப்பா கடக்கூட்டி என் மகரே, என் மகளே. ஐயா, காவலுக்கு போறடா. அன்னையில இருந்து நீ காவல் புரிய போகிறியப்பா. கண்ணும் கருத்துமா இருக்கணும். எதிலுமே பின் வாங்கப்படாது. கண் கருத்துமா இருக்கணும். வீரமா இருக்கணும்டா. நீ சூராதி சூரனா பேர் வாங்கணும்ப்பா மாடசாமி. ஐயா, இந்த நாட்டார்களும் மாசானத்தேவர் மகன், அந்த நாட்டார் குலம் மாதான தேவர் அன்பு திருமகள் மாடசாமி என்று இந்த உலகத்தில் நீ பேர் வாங்கணும்டா. என்னைக்குமே நீ பேரோடு புகழோடு வாங்கணும். ஒரு இடத்துல காவல் காக்கும் போது, காவல் புரியும் போது உன்கிட்ட ஒரு சொட்டை இருக்க கூடாது. எந்த ஒரு மேல ஒரு தப்பு இருக்க கூடாது. எந்த ஒரு பேதகமும் உன் மேல இருக்கப்படாது. ஆமா, அப்பேற்பட்ட வீராதி வீரனா இருக்கணும்டா. நீ திறமைக்கவனு எனக்கு தெரியும். நீ எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டானும் தெரியும். ஆமா, சரி. கண்ணும் கருத்துமா இருக்கணும். மாடசாமி, யாரையும் நம்ப கூடாது. எதுலயுமே நம்பப்படாது. கூட்டி சேர்க்க கூடாதுடா. முதல்ல கூட்டி சேர்க்கப்படாதுடா. ஆமா ஆமா, சரி. அழகாக நீ காவல் புரியணும். காவல் புரியணும். காவல்காரர் பிள்ளை என்று பட்ட வாங்கணும். உலகம் எங்கும் பட்டம் வாங்கணும். கண்ணும் கருத்துமா இருக்கணும்டா. நான் பெத்த மகனே மாடசாமி, என்னப்பா உனக்கு அறிவுரை நான் கத்து தருகிறேனடா. ஆமா, அறிவுரை எல்லாம் கத்து கொடுக்கணும்ல. மாதான தேவர் அப்படியே புத்தி சொல்லுதாரு. அப்படியா? ஆமா, அது நல்லதுதானப்பா. ஆமா, பெத்த பிள்ளைக்கு புத்தி சொல்லணும்ல. அது உண்மைதானே. ஆமா, காவலுக்கு போய் வாழ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுல்ல. கபடு சூதா இருக்கணும். எந்த இடம் போனாலும் பேர் புகழோடு இருக்கணும். ஜூச்சி ஜூச்சியா இருக்கணும்டா. ஜூல்ஜியா இருக்கணும்டா. உன் கூட இருப்பான், உன்னை போச்சுட்டு களவாண்டு போயிருவான். அவன் களவாண்டுட்டு உன் பேர சொல்லிடுவான். ஆமா, சரி. அதனால எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும்டா. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். கூட்டு சேர்க்கப்படாது. எந்த ஒரு பேதகமும் உன்னிடம் இருக்கக்கூடாது. ஆமா, என்னுடைய அப்பரான இந்த மாயாண்டி உடலை இருக்கும் இடத்திற்கு அழகபுரத்திற்கு போக வேண்டும் என்று, அழகபுரத்துக்கு போக வேணுமே என்று மாடசாமி தேவர் நாட்டார்குட நன்னகரிலே இருந்து, நாட்டார்குட நன்னகரத்திலே இருந்து தாய் தந்தையை வணங்கி, தாய் தந்தையும் அடி படிந்து ஐயா விடையறவும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு அப்பா போய் வாரேன் என்று தாய் தந்தையுடன் விடைபெற்றுக் கொண்டு மாடசாமி தேவர் காவலுக்கு வருகிறார். அழகபுரத்துக்கு காவலுக்கு வருகிறார். அழகபுரம் ஊருக்கு காவலுக்கு போக வேண்டுமே என்று, காவலுக்கு போகணுமே என்று வெள்ள குதிரை ஒன்று கொடுத்தார்கள். வெள்ள குதிரை ஒன்று கொடுத்தார்கள். வெள்ள குதிரை, கத்திக்கம்பு. வேல் கம்பு. கத்திக்கம்புனா என்னப்பா? அதுதானே வேல் கம்பு. கத்தி கத்தி கம்புக்குள்ள இருக்கும்ல,
ஓ உள்ளாயுதம். உள்ளாயுதம் சரி அது இருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியும். இப்ப கம்பா தான் இருக்கும். சரி உள்ளுக்குள்ள கத்தி இருக்கும். கம்ப கொண்டு அடிக்க வராமனு நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. ஓ நான் எண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி திருக்கடா ஆயுதம் உள்ளாயுதம் வெளியே வந்துரும். ஒரே இருக்கு ஒண்ண மறுபக்கம் வந்துரும் அம்மா. அதான் உள்ளாயுதம். ஓ உங்க தேவமாறு ஆயுதம் பூரா உள்ளாயுதம். உள்ளாயுதம். பயமா இருக்கப்பா. பயமா இருக்க? ஆமா. அப்படியா? எதிரிட்ட கம்ப கொடுத்து ஆயுதத்தை. ஏ வேல் கம்பு. வேல் கம்பு. வீச்சருவா. வீச்சருவா. அப்பா உரையில அப்படி போட்டிருப்பாரு. கேட்டாலே புல்லரிக்க. உரையில அப்படி உரதாச்சு. அப்படி குதிரையில யார் மாடசாமி தேவர் வெள்ள குதிரையில சவாரி செய்து வருவையானால் அப்படி நட்டமா அப்படி விட்டுக்கிட்டா யார்வாரு? அது ஓட விட்டு யார்வார்? ஓ வெள்ள குதிரைய ஓட விட்டு. நம்ம தாளக்காரன் கூட சேர்ந்தவர். ஓட விட்டு ஒன்னால முட்டி தட்டி மாதிரி இல்ல. ஐயோ ஐயோ என்ன வடத்தை போட்டு தான் இழுக்கணும். சரி அப்படி ஓட விட்டு வெள்ள குதிரையில ஏறி தாய்தகப்பரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு மாசாங்கான தேவர் மக மாடசாமி தேவர் அவர் விடையேறு பெற்றல்ல அழக ஊர ஊருக்கு தான் அழகூர ஊருக்கு அழகோடேற புறப்பட்டாரு. அழகூரந்தான் கடந்து போக வேணும் என்று சொல்லி மாடசாமி தேவர் அவர் வாராஹரை அண்ணேர் நாட்டார்களும் ஊரு விட்டு மேற்கு முகமாக அழகபூரம் சின்னச்சாலை வழியாக ரயில்வர் ரோடு தான் தாண்டி சீலாங்கூடம் வந்தல்லவோ வடக்கு மறுகால் வழி வேப்பங்குடம் வயக்காடு வயக்காடு தாண்டி வயக்காடு தாண்டி வருகூரையா மாடசாமி தேவர் சீலாங்குளம் வடக்கு மறுகால் வழியாக வடக்கு மறுகால் வழியாக வேப்பங்குளம் வயக்காட்டை தாண்டி வேப்பங்குளம் வயக்காட்டை தாண்டி இப்ப சுடலை இலைய வாங்கியிருக்காருல நிலைய வாங்கியிருக்காம அல்லவா அழகபுரம். அழகுபுரம் அந்த இடத்துல வந்து இறங்கி குதிரை விட்டு கீழே இறங்கி குதிரையா ஆலமரத்திலே கட்டி விட்டு அந்த ஆலமரத்திலே கட்டி விட்டு ஐயா மாடசாமி தேவர் மாடசாமி தேவர் மிதியடி களத்தி மிதி அடி கலத்தி மாயாண்டிய வணங்குவார். அழகுபுரத்து மாயாண்டிய அப்படியே வணங்கி அதுக்கப்புறம் தான் வருவார். அப்பா ஐயா உன்னுடைய வாசலுக்கு உன்னுடைய இடத்துக்கு நான் காவலுக்கு வந்திருக்கப்பா. நாட்டாறு குளத்துல இருந்து மாதான தேவர் அன்பு திருமக மாடசாமி நான் வந்திருக்கேன் ஐயா. ஆமா உன் காவல் பெரிய காவல். பெரிய காவல் இருந்தாலும் உன் பிள்ளை ஓம் பிள்ளை உன்னுடைய மகன் நான் இந்த ஊருக்கை காவல் காக்க வந்திருக்கேன். இன்னைக்கு தாயா வார மாயாண்டி நீ தான் காவல். எனக்கு முன்னால நீதான் நிக்கணும். நீதான் காவல் புரியணும். ஆமா மாயாண்டி உன் காவல் உலக மக்களை காக்க வந்தவன். உலக மக்களை காக்க வந்தவன். இருந்தாலும் நான் சின்ன பையன். சின்னஞ்சிறு பையன். எனக்கு நீ அருள் புரியணும் மாயாண்டி. மாயாண்டி அழகுபுரத்தான். நீ தாண்டா எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு மிதியடி களத்தை அப்பன் அழகபுரத்தாரை வணங்கி மறுபடியும் அழகபுரத்து ஊருக்கு ஊரை சுத்தி பார்ப்பார். அழகபுர ஊராரில் அறிவீரனாக்கிருடா வரணும்ல. முதல்ல வந்து அதிவீர நாய்க்கிரிடம் வந்து சொல்ல ஐயா அழகபுரத்தார
வணங்கினாரு வணங்கினாரு அழகபுரத்தான் சுடலைய சுடலை வணங்கி அழகபுரத்தான் சுடலைய வணங்கி ஆமா அதிவீரனாக்கியருடைய அரமனைக்கு வருகிறார் அரமண வாசல்ல வந்து நிற்கிறாரு அரமண வாசல்ல நிக்கிற போது சேவகனும் வாராரே செல்ல பிள்ளைகள் அழகபுரம் ஊராரில் அழகுடரே வந்தல்ல அறிவீரனாக்கியர் அழகுடரே சேவகரும் ஐயாவை எஜமானே காவலுக்கு வந்ததோர் நாட்டார்களும் ஊராரிலே மாசான தேவர் மகன் மாடசாமி தேவரவர் காவலுக்கு வந்திருக்கார் காவலுக்கு வந்திருக்கார் கட்டுடேன தலைவர் அவர் அறிவீரனாக்கியரை கண்டவுடனே அதிவீரனாக்கியரை கண்டவுடனே வணக்கம் ஐயா வணக்கையா நாம் ஆசாரத்தேவர் மகன் மாடசாமி தேவர் ஊரு நாட்டார்குளம் என்னுடைய ஊர் நாட்டார்களும் நாட்டார் அப்பா சொன்னாங்க சொன்னாங்க நான் வந்திருக்கேன் ஐயா காவலுக்கு வந்திருக்க ஐயா அப்படியாப்பா பாப்பா இந்த இன்னையில இருந்து உன் காவல் சரி அழகபுரத்து மாயாண்டிய மாயாண்டிய ஐயா எஜமான நாங்க எப்படி நம்பி இருக்கோமோ எப்படி நம்பி இருக்கோமோ அரை மாதிரிதாப்பா நான் ஒண்ணு நம்பி இருப்பேன் அன்னையில இருந்து ஒண்ணு நான் நம்பி இருப்பேன்பா இந்த 1000 வீடுகளையும் வீடுகளையும் அட்டஞ்சுளிக்காடு அசல் காட்டு வீசக்கூடாது மாடசாமி தேவரே காட்டு பறக்க கூடாது சரி குருவி லாந்தப்படாது கருக்குருவி நாந்த கூடாது இன்னையில இருந்து ஒவ்வொரு பொறுப்பு ஒவ்வொரு காவல் சரிப்பா சரி சரி ஐயா அடி வாக்கு வழக்கை வாங்கி கொண்டு அதிவீரனாகிரிடம் வாக்கு பெற்று கொண்டு அழகபுரம் ஊரை சுற்றி ஊரை சுத்தி பாக்கணும்ல ஊரை சுத்தி பாக்கணும் எந்த பாதை எப்படி இருக்கு எந்த தெருவு எப்படி இருக்கு எந்த தெருவழிய போனா எந்த தெருல வரணும்ல காவல் புரியுது நாளைக்கு ஒரு களவானை ஊருக்குள்ள களவாண்டு ஓடுதாமனா அவனை எங்க போனா பிடிக்கலாம் அவன் வீட்டுக்குள்ளே போய் முனைஞ்சிடப்படாது ஆமா உடுக்காரன மாதிரி ஓஹோ ஆமா ஏன்டா உருளி பானை தூக்குது பெருசு இல்ல ஐயோ உண்டியல் பானையா உருளி பானை உருளி சரி 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 அந்த பானை தூக்கிட்டு அவன் வீட்டுல பரவாரம் சுத்தி போய் நிக்கான் அடா பாவி மோதிக்கு திசை தெரியல ஐயோ சரி என்ன செய்ய முடியும் கடைசியில என்ன ஆச்சு பானை வச்சுட்டு வந்துட்டான் அடா பாவி சண்டாள சரி அப்பேர் வெட்ட அறிவீரனாக்கியருடைய அரமனை ஊரையும் தான் சுத்தி பார்த்து உண்டதோறும் மன்னானாவரே அழகபுர ஊரைதானோ அழகுடேரே சுற்றி பார்த்தா சரி நம்ம மாடசாமி தேவர் காவலுக்கு வந்தாரு மாடசாமி தேவர் காவலுக்கு வந்தாரு என் அப்பா அழகபுரத்தான வணங்கினாரு சரி வணங்கினாரு சரி வெள்ள குதிரையில சவாரி செய்வாரு சரி வேட்டையாட நாய் வச்சிருக்காரு வேட்டைக்கு நாய் வச்சிருக்காரா ஆமா ஆமா அப்ப நீங்க சொல்லணும்ல அக்கா கருவேங்கை செவ்வேங்கை 2 நாய் ஆமா அடேங்க அப்பா ஆமா நாய் வளர்த்தா அப்படிலாம் இருக்கணும் கருவேங்க செவ்வேங்கனா 2 பக்கமும் குதிரை கூட ஓடியாரும் அப்படி மான் மாறி துள்ளி வரும் மான் மாறி வரும் ஆமா குதிரை கூடவே வரும் நீ வளர்த்த நாய அதாவது முயலை கண்ட உடனே கயத்தை கலத்துக்கிட்டு
கைத்த உருவிக்கிட்டு ஆமா அப்படி சுண்டி விட்டன்னா வீட்டுக்குள்ள முயலை பார்த்து போகணும்ல. இது வீட்டை பார்த்துல ஓடிட்டு அப்படி சூடு அப்படின்னு சொன்னா பறக்கணும்ல. சூடி காட்டினவன்னா பறக்கணும்ல. ஆமா குதிரையை பார்த்து வீட்டை பார்த்து ஓடிட்டு இல்ல வாங்க காலை சுத்தி வருது. நல்லளப்பு அதெல்லாம் ஒரே இரும்பு உலக்கை கொண்டு அன்னைக்கே அடிச்சிருக்கணும். அதார பார்த்து ஆமா ஏன் அதான் அப்ப கொல்லலையாப்பா? கொல்லல இன்னும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஐயோ என்ன செய்ய முடியும்? அது காட்டுக்குள்ள கொண்டு விட்டுற வேண்டியதானே. ஆளை கண்டவன வாழை ஆட்டுது இல்ல. ஐயோ பாவம். ஆமா சரி சரி அத கொண்டு அந்த பாவம் நம்மளுக்கு தானே. கருவேங்கை செவ்வேங்கை நாய்கள் வைத்திருப்பது மாடசாமி தேவருக்கு வணக்கம். அந்த மாடசாமி தேவருக்கு வணக்கம். ஊரையும் சுத்தி பார்த்து எங்க வாரார் மாடசாமி தேவர்? மாடசாமி தேவரு காவலுக்கு எங்கே வருகிறாரு? ஊரை 3 வளையம் சுத்தி 3 வளையம் சுத்தி குதிரை சத்தத்தை காப்பாங்க. கேப்பாங்க நமது மாடசாமித்தர் வந்துட்டார் காவக்காரு வந்துட்டாரு அப்படின்னு எல்லா மக்களும் தைரியமா இருப்பாங்க. தோல் செருப்பு மாட்டி அப்படியே ஆணி செருப்பு மாட்டி. தோல் செருப்பு இல்ல ஆணி செருப்பு. அந்த செருப்பு இப்ப கிடையவே கிடையாது. ஆமா இப்பங்க 1 கிலோமீட்டருக்கு அங்க சத்தம் கேக்கு சரட்டு சரட்டு சருக்கு சருக்குன்னு. இப்பங்க ரப்பர் செருப்பு போட்டு நடக்கிறதுக்கு கதி இல்ல. சரி என்னப்பா ரப்பர் செருப்பு போட்டு நடக்கிறதுக்கு கதி இல்ல. யாருக்கு கதி இல்ல? நம்ம தாளக்காரனுக்கும் உடுக்காரனுக்கும் தான். ஓஹோ அப்படி இருக்கும். ஆமா இழுத்துக்கிட்டு அலையுதான். அது சரிதான். முட்டுக்கால் தட்டிக்கிட்டு அப்படிதான். சரி அவர் தண்ணீர் குடிப்பதற்கு எங்க வருவாரு? தண்ணீர் அருந்துவதற்கு எங்கே வருகிறாரு? குட்டிமலை பக்கத்திலே பக்கத்திலே நல்ல மலை குட்டி மலை. ஆமா சரி தோப்பூரணி. தோப்பு ஊரணி. அந்த ஊரணி பேரு தோப்பூரணி. அன்னைக்கு இருக்கா அந்த ஊரணி? இருக்குல்ல எனக்கு தெரியாதம்மா. இப்ப ஊரணியா இருக்கா கல்வெட்டாங்குடியா இருக்கா என்னமோ தெரியலையே. அது வேற தெரியலையே. அந்த நாளையில இருந்திருக்கு தோப்பு ஊரணி. ஆமா குட்டி மலை. குட்டி மலை பக்கத்துல தோப்பூரணி. தோப்பு ஊரணி. நாய்களும் கருவேங்கை செவ்வேங்கை. கருவேங்க செவ்வேங்க நாய்களுடன் தண்ணீர் அருந்தி தண்ணீர் அருந்தி எப்போதும் வருவது பழக்கம். எப்போதும் வருவது பழக்கம். ஆமா குட்டிமலை பக்கத்துல தோப்பூரணியில வந்துதான் தண்ணி சாப்பிடுவாரு அந்த மாடசாமி தேவர். எப்போதும் அந்த பழக்கம் இருக்கு அவர்கிட்ட. எப்போதும் போவிலையும் வரையிலையும் அந்த ஊரணியில தண்ணி அருந்துவது அப்படி இளப்பாறுவது அப்படி கொஞ்ச நேரம் நின்னு தான் போவாரு. ஓஹோ ஆமா அதான் அந்த மாடசாமி தேவர். ஆமா சரி இளப்பாறுவர் என்னோட குட்டித்தாம்பாறையில என்ன பாரு? குட்டித்தாம்பாறை. குட்டித்தாம்பாறை வித விதமா இருக்கப்பா. குட்டிமலை பக்கத்துல தோப்பூரணியில வந்து தண்ணி சாப்பிடுவாரு. தண்ணி அருந்துவாரு. ஆமா இந்த இடம் வந்து குட்டித்தாம்பாறையில. குட்டித்தாம்பாறை அங்கதான் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. சற்று இழப்பாருல இருப்பாருல்ல. சரி அப்படி இருக்கின்ற ஒரு எந்நேர வழக்கம் போல எந்நேர வழக்கம் போலவே மாடசாமி தேவர குட்டிமார பக்கத்தில் தோப்பூரணி வந்தல்லவோ கருவேங்க செவ்வேங்க நாய்களுடன் வந்தல்லவோ தண்ணீராறு அறிந்து வீடு தண்ணீராறு அறிந்து வீடு தானை யாவர் யாரு சொல்வார் அமர்ந்திருக்கிற போது 1000 வீட்டுக்கு அதிகாரியா இருக்கிறாரே அறிவீரனாக்கிய
நாயக்கியர் அதிவீர நாயக்கியர் அறிவீர நாயக்கியருக்கு ஒற்றைக்கு ஒரு மகள். அப்பா ஒத்தைக்கு ஒரு மகா. அவதான் பொம்மி 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 அம்மாள் வந்துட்டு வண்டி புறப்பட்டாச்சு. என் தாயான பொம்மி அம்மாள் தாயான பொம்மி அம்மாளும் என் அழகாயிருப்பாதறியுமா அறிவீர நாயக்கியர் அருமை மகள் பொம்மி அம்மா. அருமை மகள் பொம்மி அம்மா. இந்திர சந்திர உதயம் போல உதயம் போல இருக்குகிறா பொம்மி அம்மா பொம்மி அம்மா தாயே அம்மா. பொம்மியம்மாள் என்ன அழகாக இருக்கின்றாள். என்ன அழகோடு இருக்கிறாள். சூரியற்கு ஆனாலும் சுற்றி வர கருப்பு கொண்டு சந்திரற்கு ஆனாலும் சற்று கொஞ்சம் கருப்பு கொண்டு வீட்டங்கடியதற்கு இடையில் ஒரு கருப்பு கொண்டு ஓடுகிற தண்ணீரில் பள்ளம் கருப்பு கொண்டு ஆடுகின்ற நாகத்திற்கும் ஆடுகின்ற நாகத்திற்கும் அடிவயத்தில் கருப்பு கொண்டு என் பொம்மி அம்மாளுக்கு தலைமுடியோ கருப்பளியே தலைமுடிய கருப்பொழிய தன்னை ஒரு கருப்பில்லை. அந்த பொம்மி அம்மாளுக்கு தன்னை ஒரு கருப்பில்லை. புருவங்கருப்பிள்ளையே அவளுக்கு பின்னால் ஒரு கருப்பில்லை. பின்னால் ஒரு கருப்பில்லை. பச்சங்கருப்படியே மாறி ஒரு கருப்பில்லை. மாறி ஒரு கருப்பு கிடையாது. மாறி ஒரு கருப்பு கிடையாது. அழகாக இருக்கா. பாதி சேடனாலும் பரிணிக்க முடியாத ஒரு அழகு. அவள அழகோடு இருக்கிறாள். 14 லட்சணமும் பொருந்திய பாவையாகவும் அந்த அழகபுரம் ஊரிலே அறிவீர நாயக்கியருடைய அருமை மகளானவள் அருமை மகளானவள் என் தாயான பொம்மி அம்மா அம்மையான பொம்மி அம்மா. என்ன அழகு என்ன அழகு எப்படி எப்படி அழகு. ஏறு நட்டு குர்வுருவோம் குர்வுருவா குர்வுருவா இரண்ட கண்ணு செவந்த மகசை வார்த்ததை போல் கரு பிடித்து வார்த்ததை போல் குயவருடைய சொல்லையிலே
கூடுருவம் செய்ததை போல் கூடுருவம் செய்தது போல் கம்மாளர் வெட்டரையலை கடைந்தெடுத்த ஒரு செப்பை போல கடைந்தெடுத்த ஒரு செப்பை போல பார்ப்பார்களை வீதியிலே பார்த்தெடுத்த பகலம் போல பார்த்தெடுத்த பகலம் போல மின் அழகை கண்டால் மின்னுடர்வார் 1000 பேர் 1000 பேர் பின்னுடைய அழகை கண்டால் பின்னுடர்வார் 1000 பேர் பின் தொடர்வார் 1000 பேர் அள்ளி கிடைத்தது போல 5-6 தேமல்கள் 5-6 தேமல்கள் வாரி நடித்தது போல் வருட லட்சம் தேமல்கள் வருண லட்சம் தேமல்கள் கோரி நடித்தது போல் கோடி லட்சம் தேமல் கோடி லட்சம் தேமல் உண்டு அப்பா அவள் அழகா இருப்பாளாம் பொம்மி அம்மா சொல்ல முடியாத அழகு அந்த பொம்மி அம்மா அத பொம்மி அம்மா எங்க வருகிறா தெரியுமா தோழிமாரோடு தோழிமார்களோடு எங்க வருகிறாள் 1000 வீட்டுக்கு அறிவறியான அறிவீரன் ஆக்கியருடைய அருமை மகள் பொம்மி அம்மா அந்த அருமை மகள் பொம்மி அம்மா அழகுன்னா அழகு சொல்ல முடியாத ஒரு அழகு ஸ்நானம் பண்ண குளிக்க வாராப்பா குளிக்கதற்கு வருகிறார் எங்க வாரா பொம்மி அம்மா எங்க குளிக்க வருகிறாரு குட்டி மலை பக்கத்தில ஏன் தாயே தோப்புரணி தன்னாரில ஏதாயே பொம்மி அம்மா பொம்மி அம்மா தோழி பெண்ணோடு வருகிறார் 5-6 தோழி பெண்களோடு குளிப்பதற்கு வருகிறாள் குளிப்பதற்கு வருகிற போது என் அருமையான பொம்மி அம்மானும் குளிப்பதற்கு வரும்போது பொம்மி அம்மா அந்த பூரணி பக்கத்தில் போட்டிருக்காரு கையில வேல்கம்பு அருவாளுடன் இருப்பதை கண்டாள் பொம்மி அம்மா அந்த பொம்மி அம்மா கண்ணால காங்குறா மாடசாமி தேவருடைய அழகை கண்டு மயங்கினாள் மாடசாமி தேவர் அழகை கண்டு பொம்மி அம்மா அப்படியே மெய் மறந்துருவாள்ல ஆமா பேர் பட்ட ஆண் அழகம் இல்லையா ஆளுக்கு ஆள் அழகம் அல்லவா அப்பேர்பட்ட மன்மதனை கண்டா அப்பேர்பட்ட மன்மனை பொம்மி அம்மா கண்டாள் ஐயா நீங்கள் யார் ஐயா ஐயா தாங்கள் யாரு எங்க ஊரு கண்டாள் மாடசாமி தேவருடைய அழகை பொம்மி அம்மாள் ஆமா எந்த யான பொம்மி அம்மா வெள்ளி முடியோன் விமலனை நோர்க்க விமலனோ வெள்ளி முடியோனை நோர்க்க இரு கண்களும் ஒரு கண்களாரே காதல் வலை வீசியது கண்டால் பொம்மி அம்மாள் ஐயா 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 நீங்க யாரு எந்த ஊரு அரசன் அம்மா அம்மா
எனக்கு ஊர் நாட்டார்குளம். எனக்கு ஊரு வந்து நாட்டார்குளம்மா. இந்த அழகபுரம் ஊரு காவக்காரர் நான். அந்த அழகபுரத்து ஊருக்கு நான் தாமா காவக்காரர். நான் 1000 வீட்டுக்கும் அதிகாரி. அதிகாரி அறிவீரன் ஆக்கியருடைய மகள் பொன்னியம்மா. ஒரே மக, அருமை மக பொன்னியம்மா. ஏங்க அப்பா 2 பேருக்கும் அடா 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 அடா, என்ன பாசம், என்ன சிரிப்பு. அப்படி 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த இடத்துல உட்கார்ந்தாச்சு. 2 பேரும் பழக்கங்கள் ஏற்பட்டது. ஏற்பட்டுட்டு வந்துரும்ல, காதல் வந்தாச்சுனாதான் எல்லாம் கலக்க கசப்புசாலா வருமே. எக்கா அழக ரசிச்ச உடனே அந்த தான் காதல் வலை வீசிருமே. ஓஹோ, ஆமா, வந்தாச்சு மாடசாமி தேவருக்கு. பாசம். மாடசாமி தேவர் 2 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாம இருக்காங்க. அப்பா ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாம இருக்காங்க. உயிருக்கு உயிர், உயிருக்கு உயிர். அவ உயிர் ஒரு உயிர், ஒரு உயிர் அவர் உயிர். ஐயா ஐயா, நீங்க இந்த நேரத்தை வருவீங்களா? எந்த நேரத்துக்கு எப்ப வருவீங்க? நான் வந்துருவேன் தோப்பூர் அன்னைக்கு. நான் வந்துருவேன். நிழல் இருக்கு குட்டித்தாம்பாறையில. குட்டித்தாம்பாறை. ஆமா ஐயா, நீங்க வராம இருந்துறாங்க. அதெல்லாம் நான் வந்துருவேன். நான் எந்நேரம் உங்க மடியில நான் படுக்கணும். வீட்டுல உள்ள பலகாரம், பலகாரம், அதிரசம். சரி, அதிரசம், வடை, வடை, வெண்பொங்கல். மெதுவடையா? எந்த வடை? உளுந்த வடை, பருப்பு வடை, எல்லா வடையும் உண்டுடா. என்னமா சொல்லுவாங்க, இந்த முந்திரி கொத்து, அந்த கொத்து, இந்த அதெல்லாம் அதிரசம் சொல்லியிருக்கோம்ல, முந்திரி கொத்து சொல்லியிருக்கோம்ல. உடுக்கார வீட்டுல ரவா. சரி, இதெல்லாம் எப்படி அந்த அம்மா குளிக்க வரும்போதே கொண்டு வருவாங்க. எதுல கொண்டு வரா? செப்பு குடத்துக்குள்ள. செப்பு குடத்துக்குள்ள. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மாடசாமி தேவர் மட்டும் தான் கைவிடணும். மாடசாமி தேவர தண்ணீர் அறிந்து விட்டு குட்டித்தாம்பாறையில் உட்கார்ந்து, குட்டித்தாம்பாறையில் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் பேசுவார், பலகாரங்கள் சாப்பிடுவார், பலகாரங்கள் தின்று கொண்டு மாடசாமி தேவரோடு மடியிலே தலை வச்சு. மடியில தலை வச்சுட்டாரா? மாடசாமி தேருடைய அப்படியே பொம்மி அம்மாவுடைய உட்கார வச்சு, உட்கார அமர செய்து, அப்படி பொம்மி அம்மாளுடைய துடையிலே தலை வச்சு, துடையிலே தலை வைத்து பலகார ஊட்டுவார். அவளுடைய பொம்மி அம்மா மாடசாமி தேவருக்கு பழக்கங்கள் வருகுறை, பழக்கங்கள் வருங்கல்ல. பவசுடைய பொம்மி அம்மா மாடசாமி தேவருக்கும், மாடசாமி தேவருக்கும் பொம்மியம்மாளுக்கும் பழக்கங்கள் ஏற்பட்டது. வழக்கங்கள் ஏற்பட்டது. ஆமா ஆமா, வட்ட பாறையில உட்கார்ந்து கிடந்தது. நல்ல வட்ட பாறை, கரும்பாறை. குட்டித்தாம் பாறையில உட்கார்ந்துகிட்டு சரி பலகாரம் சாப்பிடுவது வழக்கங்கள். சில நேரம் பலகாரம் கொண்டு வர, ஒரு சிலர் சாப்பாடு கொண்டு வரது. சாப்பாடுக்கு என்ன? அவருக்கு இவ ஊட்டுவது, இவருக்கு அவ ஊட்டுவது. சைவ சாப்பாடு தான். சைவம். மட்டன் இல்லையா? இல்ல. சிக்கன் கிடையாதா? இல்ல. மட்டன் சிக்கன் அதெல்லாம் உங்க வீட்டுல. வறுத்த கோழி, அவிச்ச கோழி, முட்டை. சரி சரி. இல்ல, காதல் பாசம்னா அப்படிதான். அப்படி வருவாரு. சரி, சாமிய வணங்காம ஒரு நாள் வர மாட்டாரு. ஒரு நாளும் காவலுக்கு வர மாட்டாரு. ஆமா, ஒரு நாள் அவர் வந்தது கிடையாது. அப்படி வந்ததே கிடையாது. அழகா தோப்பூரில தான் தண்ணி சாப்பிடுவாங்க. தோப்பூரணியில தண்ணி சாப்பிட்டு, குட்டி மர பக்கத்துல தோப்பூரில வந்து தண்ணீர் சாப்பிட்டுட்டு, அந்த குட்டித்தாம்பாறையில தண்ணி சாப்பிட்டுட்டு, குட்டித்தாம்பாறையில உட்கார்ந்து வட்ட பாறை. வட்ட பாறையில உட்கார்ந்துருவாங்க. ஆமா, சரி. குட்டி 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடே அப்பா, ஆமா, நேரம் போறதே தெரியாது. இந்த தோழிமாரெல்லாம் எங்க இருப்பா? அவங்க எல்லாம் எங்க போனாங்களா? ஊருக்கு போனாங்களா? பஸ்ல போனாங்களா? நடந்து போனாங்களா? அவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி இடம் இப்ப எங்களுக்கு ஒதுக்கி இருக்க. அதே மாதிரி எனக்கு உடுக்காரனுக்கு தனி இடம். நல்ல இடம்ல அவங்களுக்கு. அவன் எங்க போற எங்க வாரன்னு கேள்வியே கிடையாது. தொழுவுக்கு வந்தா தொழுவை அடைக்கணும். நட காட்டு வாளியே போட்டும். ஆமா, ஆமா,
இருக்குல்ல அப்புறம் என்ன அதுல போயிட்டு வர அப்போ நடந்து போகலல்ல காசு கொடுத்த போது அதான கேட்டேன். அப்படி இருக்கிற ஒரு நாதரத்தில் 2 பேருக்கும் 2 பேருக்கும் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுட்டு வந்துட்டு அதிகமான பாசம். ஏ அப்பா ஒரே உயிரா கணவன் மனைவிங்கிற இடத்து சாரத்துல இருக்காங்க 2 பேரும். அந்த கணவன் மனைவி சாணத்துல வந்துட்டாங்க. சரி சாப்பிடுவது பழக்கம் எல்லாமே கசபுசா நடக்கு. என்னது கசபுசா? அதை சொல்ல மாட்டேன். கசபுசா அதார சகசமாக ரொம்ப பழக்க வழக்கம். கசகசாப்பிடல யார் பட்டுட்டு யாரையும் நினைப்பதும் கிடையாது, வந்தாலும் பயம் என்பது கிடையாது. ஏண்டி பயப்படுத? உட்காரு பொம்மே. அந்த மாடசாமி தேவர் இருக்கும் போது என்னடி பயம்? ஒரு நாள் நேரம் தவிர நாள் கூட சரி விடிமேல் விழி வைத்து காத்திருப்பார் மாடசாமி தேவர். வருவான்னு அரமாரி மாடசாமி தேவர் ஊரை சுத்தி வருவதற்கு நேரமானாலும் பொம்மி அம்மா அவரை பார்க்காம வீடு திரும்புவது கிடையாது. ஒரு காப்பி கூட குடிக்க மாட்டா, தண்ணி குடிக்க மாட்டா. காப்பி யாருடா காட்டுக்குள்ள தோப்பொருணில தான் தண்ணி அப்படி தென்னம்பால் மாதிரி இருக்குமே. தென்னம்பால் மாதிரி தென்னை இளநி இளநி தண்ணி அதான் பால்னு. அடே அப்பா என்ன வாக்கியம். அப்படி இருக்கும். எட தென்னம்பால்னா அது என்னடா அர்த்தம்? இளநீர் இளநீர் இது கூட தெரியாம இருக்கிற முட்டாள். நான் என்ன இளநீர்? நான் அந்த சாணத்துல உள்ளவன் கிடையாது, நானும் வாடக்கூடியவன். ஆமா. என்ன செய்து வருகிறார் மாடசாமி தேவர்? மாடசாமி தேவரும் 2 பேரும் ஒரு முகமாக என் மாடசாமி தேவரும் மாடசாமி தேவரும் பொம்மி அம்மாளும் அழகுடைய மாடசாமி தேவர் என்னேர வணக்கம் போல் என்னேர வணக்கம் இன்பமுடன் வாரார். எந்நேரம் வழக்கம் போல மாடசாமி தேவரு ஒரு நாதிரத்திரை தாய் தந்த இடத்தில் வந்து தாய் தந்த இடத்திலே வந்து அம்மா நான் போயிட்டு வாரேன். போய் வாரம்மா. போய் வாரேன். போட்டுமா அம்மா காவலுக்கு? அம்மா நான் போட்டுமா காவலுக்கு? அப்பா மாடசாமி. மாசானத்தேவர் கேட்டார். மாடசாமி என்னடா வார்த்தை சொன்ன? உன் மகம் ஒருபடியாக இருக்கு. உன் மகம் உன் முகமும் மாற்றமா தெரிகிறது, பேச்சு மாறுகிறது. இல்லையப்பா. என்னடா காரணம்? இன்னும் ஒன்று போலதான்ப்பா இருக்கேன். என்றேரம் ஒன் போலதான்ப்பா இன்னைக்கு இருக்கேன். எந்த ஒரு குறையும் இல்லப்பா. எந்த ஒரு குறையும் இல்லப்பா. வெடுக்குன்னு போறேன்னு சொல்லிட்டேன். அதுல என்ன உங்களுக்கு மன கலக்கம்? ஓஹோ. என்று அவருடைய அழகான மாடசாமி தேவர் அழகான மாடசாமி தேவரும் குதிரையுடைய லாயத்தில் போய் குதிரையை அவிழ்க்கும் போது அடே குதிரையை அவிழ்த்தார் பாத்தியா? 2 கையும் வசத்திக்கிட்டு வருது குதிரை. நச்சின்னு அடிச்சது உச்சியில. நச்சின்னு நில அடிச்சிட்டு. ஆமா ஆமா குதிரை ராயத்துல. சரி என்ன ஆகாத சகனமா இருக்க. அப்படி வாள் எடுத்தார், உரையில போட்டாரு. வாள் எடுத்து உரையில விட்டு அப்படி வரும்போது வாசல்ல வாரார் மாடசாமி தேவர். மாடசாமி தேவரும் வாசல்ல வரும்பொழுது வாசல் நாட தட்டிடுமா? முத்தத்தில வரும்பொழுது முன்னிறை போய் இடித்திடுமா? பட்ட நல்ல மரமறியில பள்ளிருந்து நிமிர்த்தம் சொல்ல
ஒற்றை பாப்பார் எதிரை வரை ஊர்க்குருவி சீறுகிறது. அந்த ஊர்க்குருவி சீறுகிறது. நடுபடியிலே நாய் நின்று ஊழையிட்டு அழுது. ஊழவிட்டு அழுகிறது. என்ன இன்னைக்கு ஒரு படியா இருக்கு. ஆகாத ஜகடமா தெரிகிறது. என்ன காரணம்னு தெரியலையே. கருவேங்கை செவ்வேங்கை ரெண்டு நாய்களை அழைத்தார். விசில் அடித்தார். விசில் கொடுத்தார். விசில் அடித்தவுடனே ஆமா கருவேங்க செவ்வேங்க நாய் ரெண்டு உடனே வருது. உடனே வருகிறது. குதிரை பாய்ச்சல்ல வருது. குதிரை பாய்ச்சல்ல. எங்கே வருகிறார் மாடசாமி தேவர். மாடசாமி தேவரும் சாரையாறு குறுக்காட்சி குறுக்காட்சி தப்பமாறு தொடையாட்சி பூனையாறு குறுக்காட்சி குறுக்காட்சி குறுப்பான முன்னால் வர வறுக்குருவி வட்டம் மீடு ஒற்ற பாப்பா எதிரே வாரா ஆகாறு என்று சொல்லி அதில் ஒரு எதிரே வாரா போகாரே என்று சொல்லி புறப்பட்டாலே அதில் ஒரு இது ஆகாது ஆகாது அப்படின்னு ஒரு போவாதுன்னு பிள்ளைய போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்க. பொடதிய வளைச்சு பிடிச்சுக்கிட்டு பொடதியில குத்துதா. போகாத போகாத அப்படின்னு. அப்படி போகாத என்று சொல்லும் போது போகாத என்று சொல்லுகிற போது கண்ட சதரத்தை எல்லாம் காலால தள்ளிவிட்டு காலாளமாட சாமி தேவரும் தள்ளிவிட்டு காலால தள்ளிவிட்டு வாராரு. வாராரு மாடசாமி தேவர். ஆமா ஆமா. எந்நேர வணக்கம் போல வணக்கம் போல அழகபுரம் ஊராரேல ஊராரிலே அழகபுரத்து ஊரிலே அப்பனான மாயாண்டியே தான் சுடலா குதிரைய ஆலமரத்திலே கட்டிவிட்டு ஆலமரத்திலே கட்டிவிட்டு மிதியடி கலத்தி மிதியடி கலத்தி என் அப்பன் அழகபுரத்தான் சுடலைய அழகுபுரத்து மாயாண்டி சுடலைய வணங்குவது பழக்கம். எந்நேரம் பழக்கம் வழக்கம். அடி மிதியடி போகும்போது அவர் வணங்கல. போகும்போது வணங்கவில்லையே. அப்படி அவர் இறங்கினாரு. ஆமா. என்ன ஞாபகம்னு தெரியல. மிதியடி களத்தல. பொல்லார காலம் சொல்லாமலே வருகிறது என் மாடசாமி தேவருக்கு. மாடசாமி தேவருக்கு என் அப்பறம் அழகபுரத்தானை வணங்கவே இல்லை. அழகபுரத்து மாயாண்டிய வணங்கவே இல்லை. காவலுக்கு வரும்போது மகள் பொம்மி அம்மாளோடு பொம்மி அம்மா சரசமாடி விளையாடி இருவேரும் ஒரு முகமாக மாடசாமி தேவரும் பொம்மி அம்மா ரெண்டு பேரும் ஒருவர் மடியில் ஒருவர் தலை வைத்து ஒருவர் மடியிலே ஒருவர் தலை வைத்து ஒருவர் மடியில் ஒருவர் தலை வைத்து என் அருமையான பொம்மி அம்மா பொம்மி அம்மாளும் மாடசாமி தேவரும்
தாயே என் உயிர் இருக்கு வர உன்னை மறக்க மாட்டம்மா. என் உயிரே இருக்கும் தண்டி உன்னை மறக்க மாட்டம்மா. என் உயிர் உன்னுடைய உயிர், உன்னுடைய உயிர் என்னுடைய உயிர். ஆமா, நான் மறக்க மாட்டம்மா. என்னைக்கு உன்னை மறக்கவே மாட்டேன் தாயே. வாழ்ந்தாலும் உங்களோடு, நான் செத்தாலும் உங்களோடு. செத்தாலும் மடி மேலையே, மாண்டாலும் மணந்தாலும் மணந்தாலும். மாடசாமி தேவரோடு தேவரோடு மணந்தாலும். ஏம்மா ஒரு நாள் இந்த வார்த்தை உன் வாயில வராத. ஒருபோதும் வாயில இந்த வார்த்தை வரவே வராது. இன்னைக்கு யாத்தா வந்துச்சு. எதுக்குமா இந்த வார்த்தையை சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஐயா. ஒண்ணு நினைக்காதீங்க ஐயா. நீங்க எந்நேரம் வந்துருங்க. என்ன எப்ப வர்ற மாதிரியே வந்துருங்க ஐயா. ஒரு நாள் வராம கூட இருந்தா ஆமா, என் மனசு தாங்காது. என் மனசே தாங்காது ஐயா. ஆமா ஆமா. அம்மா, என்ன இந்த தோப்புரணைக்கு தோப்பூரணைக்கு மலை இடி இடி விழுந்தாலும் ஆமா, மாடசாமி தேவர் வராம இருக்க மாட்டேன். இந்த மாடசாமி தேவர் மட்டும் வராமலே இருக்க மாட்டேன். எந்நேரம் மாடசாமி தேவர் இந்த பாறையிலே வந்து இருப்பேன். ஆமா, அழகபுரம் ஊரு காவலை விட, காவலை விட எனக்கு நீ பெருசு. என் உயிரிலே நீ பெரிது. பொம்மி, என் பொம்மி, யாத்தா என் உயிரே போனாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். என் பொம்மி அம்மா, உன்னை மறக்க முடியுமா? உன்னை பார்க்காம நான் இருப்பேனா? மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் வந்துருவேன். வந்துருவேண்டி என்று பொம்மி அம்மாளிடம் சரசமாடி இருந்து விட்டு சரசமாடி வழி அனுப்பி குதிரையில யாரும் போது குதிரைக்கால் தட்டியது. பொம்மி, நான் போறேன்டி. ஐயா, என்ன ஐயா போயிட்டு வாரம்னு சொல்லுங்களே. என்ன இப்படி வார்த்தையெல்லாம் தடுமாடி தடுமாடி போயிட்டு வாரம்னு சொல்லுங்க ஐயா. ஏயா நீங்க இப்படி பண்ணுதீங்க? என்ன உங்க வாயில இருந்து வார்த்தையெல்லாம் தடுமாடுது ஐயா? ஆமா, இல்ல இல்லம்மா, நான் போயிட்டு வரேன்னு சொன்னா போவாரம். சரி, போயிட்டு வரேன். என்னடி சொன்ன வார்த்தைக்கு இப்படி பயப்படுத? கருவேங்க செவ்வேங்க ராய் நண்டு அப்படி குதிர் பாய்ச்சல் அன்னைக்கு. அப்படியே புலி பாய்ச்சல் எங்கனைக்கு எங்கனைக்கு அழகபுரத்தான் கோயில எதிர்பார்த்து நிக்க என் சுடலைய மாடசாமி தேவர் தான் கும்பிடாம போக மாட்டார. கும்பிடாம போக மாட்டார. அந்த மாடசாமி தேவர் பொம்மிடம் வழி அனுப்பி ஒன்றாக அனுப்பி அப்படி வரும்போது எங்க வாராரு? அழகபுரம் ஊரை கடந்து, அழகபுரத்து ஊரை கடந்து ஊருக்கு மேற்க இருக்காரே மாயாண்டி. என் அப்பன் மாயாண்டி எதிர்பார்த்திருக்கான். எதிர்பார்த்து நிற்கிறான் மாடசாமி தேவர். மாடசாமி தேவரும் குதிரை விட்டு இறங்கவில்லை. இறங்கவே இல்லை. காலம் அழைக்கான். அதனால குதிரை விட்டு இறங்கவில்லை. பணியவும் இல்ல, மிதியடி களத்தல. மாயாண்டிட்ட வழி அனுப்பவும் இல்ல. மாயாண்டிய வழங்கல. அவர் என்ன நினைச்சாரு? என்ன? நம்ம தவறு செய்துட்டு போறோம். போறமே, அப்பன் சுடலைய வணங்க கூடாது, யாரிட்டு பார்க்கப்படாது. இருந்தாலும் அவர் கொஞ்சம் தள்ளி நின்னு, அப்பரே நான் தவறு செஞ்சிருக்கேன், என்ன மன்னித்துக் கொள்ளு, நான் வாரேன், என்ன மன்னித்திரு, நாளை வாரன்னு சொல்லணும்ல, வழி அனுப்பணும்ல. என் மாயாண்டிய கும்பிடலையே, யாரிட்டு பார்க்கலையே. என் அழகபுரத்தா அப்படி கோபத்தில் இருக்கா. கோப கணங்களோடு நிற்கிறாள். சுடலை கோவிலுடைய முன்னால மிதியடி களத்தாமல் குதிரையை நிப்பாட்டாமல், குதிரையை நிப்பாட்டி பார்க்காமலும், அழகபுரத்தான வணங்காமலும் அவன் குதிரையைத்தான் சவ்வாரியா அடிச்சு வார மாடசாமி தேவர். மாடசாமி தேவர் அவர் குதிரையை விரட்டும் போது அழகபுரத்து சுடல. ஏய் மாடசாமி தேவரே, மாடசாமி தேவரே, இல்லை என வணங்காமலா போற நீ? இடத்துல வந்து நீ காவல் புரிந்து என்னை வணங்காமையா போறடா? மிதியடி களத்துல என்ன நீ
பார்க்காம ஏறிட்டு பார்க்காம போறியடா அப்பனாரையும் அழகபுரத்தான் சுடல அழகுபுரத்து மாயாண்டி சுடல ஐயா மாடசாமி தேவருக்கு முன்னால எப்படி வாரா எப்படி வருகிறா வீச்சருவா கையில் எடுத்து வெள்ள நல்ல குதிரையிலே மாடசாமி தேவருக்கு குதிரை சத்தம் கேக்கு பின்னால குதிரை சத்தம் கேக்கு என்னப்பா எதிரி யார் வரானா எதிரி யாரு வரானா நம்மள தாக்கெல்லாம் வாராம் போல ஆமா மாடசாமி தேவர் எண்ணினாரு மாடசாமி தேவர் மறுகால் அருகில் வந்தவுடனே மறுகாலடியே வந்தவுடனே மாயாண்டி அழகபுரத்தான் சுடல அழகபுரத்து மாயாண்டி சுடலையா வலதுபுறத்திலிருந்து வலதுபுறம் இருந்தல்லவா இடதுபுறம் பாஞ்சாரே இருந்த பக்கமான கிழக்கு முகமாக இழையும் மீறி மாடசாமி தேவர் குதிரையில வாராரு நாட்டார் குளத்துக்கு மேற்கே மேல்புறத்திலே மாயாண்டி குடல வெள்ள குதிரையில மாடசாமி தேவர் மேல பாஞ்சான் அடித்த சவுட்ல மாடசாமி என்னடா என்னையால மதியாவா குதிரை எதிர்த்து வந்தான் அவன் மாடசாமி தேவர் மேல பாஞ்சான் சுடல மேல பாயுதான் அடிச்சா ஒரு அடி செவிட்டுல இடி விழுந்த மாதிரி அப்படியே தலை கிறங்கிட்டாரு குதிரையும் பிறண்டாரு மாடசாமி தேவர் பிறண்டாரு உருண்டு பிறண்டு இருந்துச்சு உருண்டு பிறண்டு வருகிற போது மாடசாமி தேவர் வருகிற போது உருண்டுதல்லே பிறண்டாரு மாடசாமி தலைவர் உயிர் பிரியும் நிலை வந்தது. உயிர் பிரியக்கூடிய நேரம் வந்துட்டு அப்பொழுது நாட்டார் குலத்துக்கு தகவல் தருகின்றது. ஆமா, தந்தை மாசார தேவர், மாசான தேவரும் கந்தசாமி தேவருடைய மாடசாமி தேவருடைய வகையார்கள் வயரார்கள்
அப்படியே மகனை வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்ற போது வீட்டுக்கு அழைத்து செல்லுகிற போது மாடசாமி தேவரை தூக்கி சென்றார். அப்படி மாடசாமி தேவர் அப்படியே தூக்கி சென்றார்கள். அப்பா என் மகரே, ஐயா என் மகனே, ஆமா அருமை மகனே, ஐயோ என் மகனே, நான் பெற்ற செல்வமே, ஆமா காவல் காத்தது என்ன என் கட்டி மகரே, கட்டி மகனே, ஐயோ ஐயோ என் மகனே, காவலோரு கலைந்துடடா, என் மகனே, ஐயா என் மகனே, அப்படி ஐயோ ஆ ஆ ஆ என் மகனே, கட்டு நல்லே குடைந்துடடா, ஐயா என் மகனே மாடசாமி, ஐயா எனக்கு வைத்த கண்மணியே, என் தாயே, சற்றும் கூட கருகலையே, ஆமா ஐயா என் மாடசாமி, மகன் மோகம் வாடலையே, ஐயா என் மகனே, இந்த வெறி வரும் என்றூரா, இந்த வெறி வரும் என்றூரா, என்னை நான் நினைக்கிறேயே, தாயானவர் அழுது அடக்கம் செய்வதற்காக அடக்கம் செய்வதற்காகவோ உயிர் பிரிந்தரை கேட்டால் அழகபுரம் அழகவாதி வீரநாக்கியர் மகள் பொம்மி அம்மாள், அந்த பொம்மி அம்மாளும் ஐயா ஐயா என் மன்னனாக வாழ்ந்தேரே ஐயா, ஐயா மாய்த்து விட்டேனே ஆண்டவா, ஆண்டவா இருக்கலாமா இனி அவரை இழந்து விட்டு நாமல் உயிரோடு வாழலாமா, நாமல் உயிரோடு வாழக்கூடாது, வாழக்கூடாதுல்லப்பா, உயிரோடு இருக்கக்கூடாது அல்லவா, இனி இருக்க கூடாதுல்ல, ஆமா செத்தாலும் அவரோடு எல்லாம் சாகணும்னு சொல்லி இருக்கேன், அன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், விட மாட்டேன், விட மாட்டேன், என்னைக்கு விட மாட்டேன், அப்படி ஏன் வரவில்லை காவலுக்கு என்று கேட்கும் போது கேட்கும் பொழுது மாடசாமி தேவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு காதலை கேட்டோடு என் தாயார பொம்மி அம்மா, தாயான பொம்மி அம்மாளும் என் தாயங்கார பொம்மி அம்மா, வாராளே அம்மையா, எங்க எங்க ஏகி வாரா, எங்க எங்க ஏகி வாரா, என் தாய் பொம்மி அம்மா, மூன்று பங்காளி தேவமார்கள் ஊருக்கு மேற்கு, அந்த ஊருக்கு மேற்கு, அருந்ததியார் குடியிருப்புக்கு வடக்க வடக்க அடக்கம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிற போது பட்டபாறையில் மேல்கட்டை வெட்டி எருவடிக்கு எருவடிக்கு சொல்லும் போது அழகபுரத்திலிருந்து எம் பொம்மி அம்மா, அழகபுரத்தில் இருந்த பொம்மி அம்மாளும் முந்தான சேலையை அப்படி தலையிலே முக்காடு இட்டு முக்காடு போட்டு முக்காடு போடுவார், பொம்மி அம்மா மாடசாமி தேவர் மூட்டை வைத்த இடம் அல்ல, மாடசாமி தேவரை மூட்டை வச்சிருக்கல வச்சிருக்கல, அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து 3 வேளை சுத்தி நல்வுயிர வாங்கினாரே, மாண்டு நல்ல மடிந்தாரே, மாண்டு மடிந்தாரே, மங்கையான பொம்மியம்
அந்த இடத்துல உடன்கட்ட யாருனாப்பா உடன்கட்ட ஆமா அது நாக்க புடுங்கி செத்துட்டா ஏ அப்பா மாடசாமி தேவர் காமாட்ல என்ன நெருப்புல விழுந்துட்டா ஏ அப்பா ஒன்னாவே விழுந்துட்டா ஆமா வாக்கு கொடுத்த வாக்கு தவறல மாட அழகபுரத்தான் சுடல ஏய் மாடசாமி தேவர் சுயரூபத்தை காட்டணும்ல காட்டணும்ல விடுவாரா என் அப்பரான அழகபுரத்தான் சுடல அழகபுரத்து மாயா அண்ணி சுடலாயா நாட்டார்கள ஊருக்குள்ள